கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக இரண்டாவது நாளாக தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்பான விவரங்களுடன் நேரலையில் இணைகிறார் நம்முடைய மண்டல தலைமை செய்தியாளர் குருசாமி. குருசாமி, விவரம் என்ன? இவங்களுடைய கோரிக்கை என்ன? மாவட்ட நிர்வாகம் என்ன சொல்றாங்க? கோவை மாவட்டத்தில் கோவை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் மட்டும் சுமார் 5000க்கும் மேற்பட்ட ஒப்பந்த பணியாளர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள். இவர்களுக்கு ஒப்பந்ததாரர்கள் மூலம் ஊதியமாக வழங்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் அரசு நிர்ணயித்த முழுமையான சம்பளம் இவர்களுக்கு வழங்கப்படவில்லை என கூறி 2 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். நேற்றைய தினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் 2வது நாளாக இன்றும் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்கள் திடீரென மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக திடீரென மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இதன் காரணமாக தற்போது பரபரப்பான சூழல் நிலவிக் கொண்டிருக்கிறது. அரசு ஒவ்வொரு ஒப்பந்த தொழிலாளிக்கும் 270 ரூபாய் கூலி என நிர்ணயித்திருக்கக்கூடிய நிலையில் ஒப்பந்ததாரர்கள் வெறும் 500 ரூபாய் மட்டுமே வழங்குவதாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். தற்பொழுது மறியல் போராட்டம் காரணமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக போக்குவரத்தானது கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருபவர்களை கைது செய்யக்கூடிய பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தொழிலாளர்களை பொறுத்தவரை அரசு எவ்வளவு மாநகராட்சி ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு எவ்வளவு ஊதியம் நிர்ணயித்திருக்கிறதோ அந்த ஊதியம் முழுமையாக வழங்கப்பட வேண்டும். இதில் ஒப்பந்ததாரர்கள் அதில் பிடித்தம் செய்யக்கூடாது. அதே போல இஎஸ்ஐ, பிஎஃப் போன்ற பலன்களும் முழுமையாக வழங்க வேண்டும். அதற்கான நடவடிக்கையும் எடுக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திலும் தொடர்ச்சியாக வலியுறுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நேற்றைய தினம் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்திருந்த நிலையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்திருந்தால் இருப்பினும் தொடர்ச்சியாக தங்களுக்கு முழுமையாக தீர்வு கிடைக்கும் வரை போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என கூறி 2வது நாளாக இன்றைய தினம் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள அவர்கள் தற்பொழுது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து தற்பொழுது மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களை கைது செய்யக்கூடிய பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி குருசாமி.